ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். அழிச்சிருங்க இல்ல முடிச்சிருவோம். பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை. POKவில் என்ன நடக்குது? ஜம்மு காஷ்மீரின் அக்னூரில் நடந்த 9வது ஆயுதப்படை தினத்தில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். வீரர்கள், ஓய்வு பெற்ற வீரர்கள் முன்பு உரையாற்றிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் முழுமை பெறாது என்றார். நிகழ்ச்சியில் அவர் பேசியது, பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது அந்நிய நிலம். அங்குதான் பயங்கரவாத செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுகிறது. பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் முகாம்கள் அங்குதான் செயல்படுகின்றன. எல்லா பயங்கரவாத முகாம்களையும் பாகிஸ்தான் உடனடியாக அழிக்க வேண்டும். இல்லையென்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இல்லாமல் நம் ஜம்மு காஷ்மீர் முழுமை பெறாது. இதே அக்னூரில் 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது. பாகிஸ்தான் ராணுவத்தின் முயற்சிகளை முறியடித்து இந்தியா வெற்றி பெற்றது. சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் எல்லா போரிலும் இந்தியாவே வென்று இருக்கிறது. 1965 போர் வெற்றியை அப்போதைய அரசு ராஜதந்திர ரீதியில் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டது. அதனால்தான் அப்போதிருந்து இப்போது வரை பாகிஸ்தான் சட்டவிரோத ஊடுருவலை ஊக்குவித்து வருகிறது. கடந்த கால அரசுகள் காஷ்மீரை வித்தியாசமான முறையில் அணுகி வந்தன. அதனால்தான் காஷ்மீருக்கும் டெல்லிக்கும் இடையே அத்தனை நெருக்கம் இல்லை. ஆனால் இப்போது இந்த இடைவெளியை குறைக்க எல்லா வகையிலும் பாஜ அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு நடவடிக்கை எடுத்து வரும் முதல்வர் உமர் அப்துல்லாவையும் நான் பாராட்டுகிறேன். டெல்லியைப் போலவே காஷ்மீரை எங்கள் இதயங்களில் வைத்துள்ளோம் என்றும் ராஜ்நாத் சிங் பேசினார். ட்ரம்ப் கொடுத்த கடைசி வார்னிங். அலறியடித்து வழிக்கு வந்த ஹமாஸ். காசா போர் எண்டு. பின்னணி என்ன? 2023 அக்டோபர் 7ஆம் தேதி யூதர்களுக்கு பண்டிகை நாள். அன்று இஸ்ரேல் முழுவதும் இசை கச்சேரி நடந்தது. திடீரென காசா முனையிலிருந்து ஆயிரக்கணக்கான ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் இஸ்ரேல் எல்லைக்குள் ஊடுருவினர். இசை கச்சேரி நடந்த இடங்களில் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். காசாவில் இருந்து ஏவுகணைகளையும் இஸ்ரேல் மீது வீசினர். இந்த கொடிய தாக்குதலில் இஸ்ரேலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 250 பேரை பிணை கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடித்து சென்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கவும் பிணை கைதிகளை மீட்கவும் உடனடியாக காசாவில் போரை துவங்கியது இஸ்ரேல். காசாவில் வான் வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரை 45,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இன்னும் போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. சில பிணை கைதிகளை ஹமாஸ் பயங்கரவாதிகள் விடுவித்தனர். சிலரை கொடூரமாக கொலை செய்தனர். இன்னும் 94 பிணை கைதிகள் ஹமாஸ் வசம் உள்ளனர். அவர்களை மீட்கும் வரை போரை நிறுத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லி வருகிறது. இதற்கிடையே இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. புதிய அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டார். அவர் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். விழா கோலாகலமாக நடக்க இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். நான் பதவியேற்பதற்குள் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும், இல்லையென்றால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய மோதல் வெடிக்கும் என்று எச்சரித்தார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையால் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பீதியடைந்தனர். இதனால் போர் நிறுத்தம் கொண்டு வரவும் பிணை கைதிகளை விடுவிக்கவும் முன்வந்து இருக்கின்றனர். இதற்காக அண்டை நாடுகள் உதவியுடன் இஸ்ரேலுடன் தீவிர பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக முக்கிய செய்தி ஒன்றை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் காசா இடையே விரைவில் போர் நிறுத்தம் ஏற்பட உள்ளது. தங்கள் வசமுள்ள 94 பிணை கைதிகளில் 33 பேரை விடுதலை செய்ய ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஒப்புக்கொண்டு இருக்கின்றனர். மற்றவர்களையும் விரைவில் விடுதலை செய்ய உத்தரவாதம் அளித்திருக்கின்றனர் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அனல். 19 காளைகளை அடக்கிய கெத்து வீரன். யார் இந்த கார்த்திக்? சூப்பர் மாடுங்க. ஒரு ஆள் மட்டும் அத்தனை பத்தி பறக்க விடுது. மதுரையில் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை ஆர்ப்பரிப்புடன் துவங்கியது. 1200 காளைகளை உரிமையாளர்கள் பதிவு செய்திருந்தனர். 900 மாடுபிடி வீரர்கள் பெயர்களை கொடுத்திருந்தனர். பல சுற்றுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. ஒவ்வொரு சுற்றுக்கும் புதிய வீரர்கள் களம் இறங்கினர். வாடிவாசலில் சீறிப்பாய்ந்த காளைகளை தீரமுடன் அடக்க வீரர்கள் மல்லு கட்டினர். காளைகளின் திமில் தழுவிய வீரர்களும் வீரர்களை பந்தாடி எல்லையை கடந்த காளைகளும் வென்றதாக அறிவிக்கப்பட்டன. களத்தில் நின்று விளையாடிய காளைகளுக்கு பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருந்தது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் உடனுக்குடன் தங்கக்காசு, சைக்கிள், பீரோ என பரிசுகள் வழங்கப்பட்டன.
இறுதியாக ஜல்லிக்கட்டு முடிவில் 19 காளைகளை அடக்கி வீரத்தை நிரூபித்த திருப்பரங்குன்றம் மாடுபிடி வீரர் கார்த்திக் முதல் பரிசு வென்றார். அவருக்கு 8 லட்சம் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட்டது. களத்தில் கம்பீரமாக விளையாடிய மலையாண்டி என்பவரின் காளை முதல் பரிசை தட்டிச் சென்றது. காளை உரிமையாளருக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த பரிசுகள் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி சார்பில் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது தவிர முதல் பரிசு வென்ற மாடுபிடி வீரர் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு கன்றுடன் கூடிய பசுமாடும் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் 2ஆம் பரிசு வென்ற குன்னத்தூரைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் அரவிந்த் திவாகருக்கும் 2ஆம் பரிசு வென்ற காளை உரிமையாளர் கார்த்திக் என்பவருக்கும் பரிசாக பைக் வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். மதுரை விலாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் மார்பில் காளை குத்தியதில் ரத்தம் வழிந்தோடியது. மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக இருந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. வாடா வாடா 1 லட்சம் குத்து விட்ட காளை தட்டி தூக்கிய வீரன். 1 லட்சம் மாட்டுக்காரு பிளஸ் 2 தங்க காசு மாட்டுக்காரே கொடுக்குறாரு. அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாத, நல்லா குடி, காலையும் சூப்பர், வீரர் சூப்பர், விட்டுறாத, இந்த ஒரு குடி, வீரர் 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 வெற்றி பெற்றார். வீரர் ஜெயிச்சிட்டார். 1 லட்சம் 1 லட்சம் தங்கத்தை போயிடும். மதுரையில் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை ஆர்ப்பரிப்புடன் துவங்கியது. வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை தீரமுடன் அடக்க வீரர்கள் மல்லு கட்டினர். திடீரென மெகா அறிவிப்பு ஒன்று வந்தது. தங்கள் காளையை அடக்கினால் 1 லட்சம் ரூபாயும் 2 தங்க காசும் தருவதாக சிவகங்கையைச் சேர்ந்த காளை உரிமையாளர்கள் முத்துக்காளை, ரவி, மணிமாறன் பிரதர்ஸ் அறிவித்ததால் அரங்கமே பரபரக்க ஆரம்பித்தது. மறுகணம் இவர்களது காளை களத்தில் சீறி பாய்ந்து வந்தது. மற்ற காளைகளை விட ஆக்ரோஷமுடன் விளையாடியது. இருப்பினும் அவனியாபுரத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் ரஞ்சித் தீரமுடன் காளையை அடக்கி அசர வைத்தார். மொத்த பார்வையாளர்களும் ரஞ்சித்துக்கு கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தனர். அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பணம், 2 தங்க காசு மற்றும் சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகளை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். 1 லட்சம் மாட்டுக்காரு பிளஸ் 2 தங்க காசு மாட்டுக்காரே கொடுக்குறாரு. அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாத, நல்லா குடி, காலையும் சூப்பர், வீரர் சூப்பர், விட்டுறாத, இந்த ஒரு குடி, வீரர் 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 வெற்றி பெற்றார். வீரர் ஜெயிச்சிட்டார். 1 லட்சம் 1 லட்சம் தங்கத்தை போயிடும். வாடா வாடா வாடா. பொன்னம்பலமேட்டில் ஜோதியாக ஐயப்பன் காட்சி. விண்ணை முட்டிய சரணகோஷம். சபரிமலை ஐயப்பன் கோயில் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் நடை திறக்கப்பட்டு தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. இன்று மகர ஜோதி தரிசனத்தையொட்டி பந்தளம் அரண்மனையில் இருந்து திருவாபரணங்கள் அடங்கிய பெட்டி கொண்டுவரப்பட்டு சாஸ்தா கோயிலில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு இருந்தது. உச்சி பூஜைக்கு பின் திருவாபரண பெட்டி சாஸ்தா கோயிலில் இருந்து புறப்பட்டு மாலையில் ஐயப்பன் சன்னிதானத்தை அடைந்தது. திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதே சமயம் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதியாக சுவாமி ஐயப்பன் பக்தர்களுக்கு 3 முறை காட்சியளித்தார். சபரிமலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமியே சரணமையப்பா என பக்தி முழக்கமிட்டு ஜோதி வடிவாய் காட்சியளித்த ஐயப்பனை தரிசித்தனர். குடியரசு தின விழாவுக்கு பயங்கரவாதி மிரட்டல். ஜனவரி 16 டெல்லியில் நடக்கவுள்ள குடியரசு தின விழா கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இந்த ஆண்டு இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சிறப்பு விருந்தினர் என செய்தி வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் தலைவன் குர்பத்வந்த் சிங் பன்னூன் மிரட்டல் விடுத்துள்ளான். அமெரிக்கா மற்றும் கனடாவில் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள அவன் கூறியிருப்பதாவது: டெல்லி குடியரசு தின அணிவகுப்புக்கு உங்கள் குழந்தைகளை அனுப்பாதீர்கள், வீட்டிலேயே இருங்கள். மோடியின் இந்துத்துவ ஆட்சிக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம். இதற்காக 1,25,000 அமெரிக்க டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது என மிரட்டல் விடுத்துள்ளான். சமீபத்தில் நடந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கும் இவன் மிரட்டல் விடுத்தான். இதுகுறித்து டெல்லி போலீசார் கூறியதாவது: அமைதியான முறையில் குடியரசு தின விழாவை நடத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம். அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அணிவகுப்பு நடக்கவுள்ள இடங்களில் சோதனை நடக்கிறது. நமது ஒவ்வொரு பாதுகாப்பு படை வீரர்களும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். சந்தேகத்திற்குரிய நபர்கள் வருகையை கட்டுப்படுத்த அண்டை மாநில போலீசாருடன் சமீபத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது.
எல்லை பகுதியில் வாகனங்கள் உட்பட அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்றனர். குர்பத் வன்சிங் பனூன் பஞ்சாப் கான்கோட் கிராமத்தைச் சேர்ந்தவன். 1992 அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தான். தேச துரோகம் மற்றும் பிரிவினைவாத குற்றச்சாட்டில் ஜூலை 2020 உள்துறை அமைச்சகத்தால் பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்டான். இவனது பயங்கரவாத அமைப்புக்கு இந்திய அரசு தடை விதித்துள்ளது. இவன் இந்தியாவில் நடக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு மிரட்டல் விடுப்பது வாடிக்கையாகியுள்ளது. சொந்த ஊருக்கு போக பஸ் இல்லை, சென்னையில் விடிய விடிய காத்திருப்பு. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து பல லட்சம் பயணிகள் சொந்த ஊர் கிளம்பினர். நேற்று நள்ளிரவு தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பஸ்ஸுக்காக அதிகமான பயணிகள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் திரண்டனர். அரசு சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டும் போதிய பஸ் இல்லாமல் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நுழைவாயிலுக்குள் பஸ் வந்ததும் முண்டியடித்து ஏறினர், ஜன்னலை பிடித்து ஏறி இடம் பிடித்தனர். குறிப்பாக திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், விழுப்புரம் மற்றும் நாகப்பட்டினம் செல்ல பஸ் இல்லாமல் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. காத்திருந்து ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பயணிகள் அரசு பஸ்களை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமாதானம் செய்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு சில பயணிகள் சொந்த ஊருக்கு செல்ல பஸ் கிடைக்காமல் பஸ் ஸ்டாண்டிலேயே உறங்கும் அவலம் ஏற்பட்டது. 2 மணி நேரமாக நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டும் சரி, அங்கே வேலை பார்க்குறவங்க சரி, எங்களுக்கு தகுந்த பதிலே சொல்லவே இல்லை. அதுக்காக நாங்கள் அதிகபட்சமாக இது சொல்கிறதுனா ஒரு பஸ்ஸை மறிச்சா ஏதாவது ஒன்று நடக்குமே அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ஸை மறித்தோம். அதுக்கப்புறம் தான் காவல்துறையே வந்து எங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. இப்போ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பஸ்ஸு வரும்னு தான் சொல்கிறாங்க தவிர பஸ்ஸு இன்ன வரையும் வந்த பாடில்லை. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக அங்கே வெயிட் பண்ணுறோம். நான் மட்டும் கிடையாது, இந்த நண்பர் தான் சொல்லி ஒரு 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, பஸ்ஸே வரலன்னு. பஸ் இல்லை, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணத்துக்கு நீங்களே கேமரா சுற்றி காமிங்க, எந்த ஒரு பஸ்ஸுமே கிடையாது. 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே டிப்போலேயே அதிக பஸ் உள்ள இது வந்து கும்பகோணம் மட்டும்தான். கும்பகோணத்துக்கு தஞ்சாவூருக்கு இங்கே ஒரு பஸ்ஸுமே காணும். இது குறித்து அதிகாரி கேட்டிங்களா? அதிகாரி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? வரும். இப்போ இப்போ எங்கள் ஓனர்கிட்ட நான் கேட்டேன், சார் தீபாவளி போனஸ் என்ன சார், பொங்கல் தம்பி தருவேன் அதுங்கிற மாரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. வராது. வடிவேல் காமெடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இது நான் மட்டும் பாதிக்கப்படல, இங்கே எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 மணி நேரமாக நிற்கிறேன், நான் ஒரு பஸ்ஸு கூட வரல. நாங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் அதிகாரி கொடுக்காம இருக்காங்க. ஒயிட்டி யூனிஃபார்ம் போட்டுறவங்கள போய் கேட்டோம்னா எனக்கு தெரியவே தெரியாது, கும்பகோணம் அங்கே போய் கேளுங்க, அங்கே போனால் யாருமே இல்லை. நாங்கள் பஸ்ஸை மறைச்சோம்னா காவல்துறை வந்து எங்களை வந்து அடக்குமுறை பண்ணுது. ஒடுக்குமுறை பண்ணி எப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து சட்டத்தை மீறின குற்றம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மிரட்டுறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு இப்போ 2 ஹவர் நான் மட்டும் இல்லை சார், எங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இதே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாக இருக்கும்போது எப்படியா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு 5 பஸ்ஸு ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும், கூட்டம் தங்கவே தங்காது. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி ஆரம்பித்தாங்க, மக்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. மக்கள் ரொம்ப மனசு நொந்து போகிறாங்க. இதில் ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு சரியான ஒரு அரசியல் இல்லைங்க. பொங்கலை முன்னிட்டு வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது இல்லை சார், ஒரு பஸ் கூட இல்லை சார். பிரைவேட் பஸ்ஸில் போய் கேட்குறோம் 1500 கேட்குறாங்க. நீ ஒரு நபருக்கு வந்து 1500 கேட்குறாங்க. அதுக்கு பொங்கலுக்கே போகாமல் இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மன சூழ்நிலையாக உண்டாகுது. கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஆகுது. இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகுது. ஒரு பஸ் தான் வந்துருக்குது. பாக்கி எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே நான் எக்கச்சக்க பஸ் நிற்கிது. தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சிக்கு வந்து ஒரு 2-3 பஸ் போகுது. கும்பகோணம், தஞ்சாவூர் எந்த பஸ்ஸுமே கிடையாது. காவல்துறை அங்கே போய் பஸ் மறைச்சதுக்கு என்ன பண்ணாங்க, காவல்துறை வந்து அழைச்சிட்டு போனாங்க. காவல்துறையிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் வெளில போய் பார்த்தா ப்ரைவேட் பஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் வந்து ப்ரைவேட் பஸ்ஸோட இதே வேறு. ப்ரைவேட் பஸ் எங்கன்னா கோயம்பேடு இருக்குது பாருங்கள், அதே இடத்துல தான் இருக்குது. அசோக் பில்லரில் இருக்குது. எல்லாமே அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிருது. எல்லாம் பைபாஸ் வழி. புரிதுங்களா? இந்த கான்செப்ட் புரிதுங்களா? அது எல்லாமே வந்து
இந்த கவர்மெண்ட் நடக்குதுல்ல அவங்களோட பினாமி பேரில் தான் அந்த பஸ் எல்லாமே ஓடும். சரிங்களா? கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவங்க மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையில் பிழைக்கிறவன், கஷ்டப்படுறவன், கூலி வேலை பார்க்குறவன் எல்லாரும் தான் இப்படி வந்து நாய் மாதிரி ஓடி ஓடி கத்தி 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 தொண்டை தண்ணி போவோம். சரிங்களா? இதையும் ஒரு அரசியல் இப்போ போய் அவர்கிட்ட கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா? இப்போ நான் பேசணும்னு வச்சிங்களேன், கத்தாதன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, இப்போ லைவில் பார்த்தீங்களா? இப்போ போய் ஏதாவது சொன்ன முடிச்சிங்களேன், அவன் குடிச்சிட்டு என்ன பஸ்ஸு வரலன்னு கேட்குறது குடிச்சிட்டு கத்துறான் அவன். சொல்லிட்டு யாரு சொல்றாங்கன்னா ஐயா ஏசி ஐயா இப்போ பார்த்தீங்கல்ல, இப்போ ஏசி அவர் பேர் என்னெல்லாம் தெரியாது எனக்கு. போயிட்டு கேட்குறது என்ன சொல்கிறாரு, பஸ்ஸு விட்றோம் போங்கண்ணே. அவர் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு பஸ்ஸு கூட வரல இன்னும். இப்போ இதுக்கு ஒரு பஸ்ஸு கூட வரல. அப்போ என்ன என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸு போகிறது பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட்டர் ரிங் ரோடு, பைபாஸு, அப்படியே தனியாக போகிறோம். எல்லாம் 1500 2000 இருக்கப்பட்டவன் போயிடுவான், இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான்? நீங்களே சொல்லுங்கள். இதை போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ போகலன்னா அடுத்தவன் போகக்கூடாதா? அதாவது அவங்க வந்து படிச்சிருக்காங்கல்ல, நாங்களாம் படிக்கலை, படிக்காதவங்கள எல்லாம் இங்கே நிற்கிறவங்க பூரா 1 டிகிரி 2 டிகிரி எல்லாமே படிச்சுட்டு தான் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் ஊரில் தென் மாவட்டம்னால என்ன தெரியுமா, வேலைக்கு பிழைக்க வந்தால் அவங்களுக்கு கேவலமாக போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது.